ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கான சிலபஸில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஜென்ரல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் தான் நம்ம சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். கன்ஸ்ட்ரைன் என்ன, ஸோ இதுக்கான பேசிக் ஜென்ரல் கோஆர்டினேட்ஸில் நம்ம டிஃபைன் பண்ண டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆகட்டும், லக்ராஞ்ச் டேர்ம்ஸ் இதெல்லாம் எப்படி சொல்லணுன்றதுக்கான பேசிக் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே ஜென்ரல் கோஆர்டினேட்ஸ்குள்ளே போயிடலாம். அப்போ ஜென்ரல் கோஆர்டினேட்ஸ் தெரியும்னா ஆர்டினேட் சிஸ்டம் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஆர்டினேட் சிஸ்டம் இருக்குன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுட்டு ஜென்ரல் கோஆர்டினேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டினேட் சிஸ்டமில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால் என்ன? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கிராஃப் 2Dயில் பார்த்துறப்போ டூ டைமென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 2 டைமென்ஷன் பார்க்கும்போது கிராஃபை ட்ரா பண்ணுறோம் இல்லையா, 2 டைமென்ஷனுக்கு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் அந்த டேர்மை எக்ஸ் அண்ட் ஒய் ஆர்டினேட்ஸாக சொன்னீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிவிட்டு எக்ஸோட பாயிண்ட் ஒய்யோட பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகுது ஆர்டினேட்டாக பேஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி ஆர்டினேட் பேஸாக சொன்னிங்கன்னா தட் இஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். அதே போலார் ஃபார்மேட்டை சொன்னீங்கன்னா கர்வ்டு லைனாக சொல்லும்போது தான் போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து அப்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறதோ நம்பர் சிஸ்டமாக சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சொல்லுவோம். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்னால் அதுவே நம்ம ஒரு போலார் ஃபார்மேட்டுக்கு நம்ம பார்த்துருப்போம். அதாவது வித் த ரேடியஸ் வித் ஆங்கிள் பேஸஸாக சொன்னீங்க அப்படின்னா அது தட் இஸ் எ போலார் கோஆர்டினேட்ஸ் எடுப்போம். அது பிளேனுக்கு எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கலுக்கு எப்படி இருக்கும், ஸ்ப்ளெண்டரிக்கல் எப்படி இருக்கும், சிலிண்டரிக்கல் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம 1 by 1 நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் P, ஒரு பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் P in a Cartesian coordinates the system is specified by the 3 coordinates x, y, z in a position of the vector r. For example, இப்போ நம்ம ஒரு கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ x, y, z. ஒரு ஆர்டினேட் சிஸ்டம் பார்க்கலாம். x, y, z 3 ஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. இப்போ இங்கே ஒரு பொசிஷனை பார்க்குறோம், பொசிஷன் Pன்னு எடுத்துக்கிறோம். இந்த Pங்கிற பாயிண்ட்டு, இந்த பொசிஷனுங்கிறது ஆர்டினேட் எக்ஸ் ஒய் ஜெட்ங்கிற ஆர்டினேட் பேஸ் பண்ணியிருக்கு. எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிறத பொசிஷனை சேர்ந்துருக்கு. இப்போ பொசிஷன் வெக்டாருங்கிறது 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஆர் பொசிஷன் வெக்டார் நம்ம ஜென்ரலி ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார். ஸோ இதை நம்ம வித் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் வித் ஸ்கேலர் வேல்யூஸ் தான் வேணும், அதுக்கான பொசிஷனை மட்டும் சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ ஆர் வெக்டர் இதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் நம்ம எழுதலாம். இப்போ இதோட மேக்னிடியூட் வேல்யூனா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதோட மேக்னிடியூட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ அகெயின் அதை ஸ்கொயர் பண்ணும்போது தட் இஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். தட் இஸ் மேக்னிடியூட் வேல்யூஸ்னு சொல்லும். இந்த கொடுத்துருக்கக்கூடியது மேக்னிடியூட் வேல்யூஸ். தட் இஸ் ஆர் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் வெக்டார். அந்த பொசிஷன் வெக்டார்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், மேக்னிடியூடு கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் எழுத போகிறோம். இதுலேருந்து மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். தட் இஸ் ஸ்கேலர் வேல்யூஸை மட்டும் நம்ம சொல்கிறோம், இந்த பொசிஷன் ஆஃப் த வேல்யூஸ். இப்போ இந்த வேல்யூஸோட பொசிஷனை மட்டும் சொல்கிறோம், அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப். அப்போது இந்த கோஆர்டினேட்ஸ் அந்த சிஸ்டமில் அந்த பாயிண்ட்டை மட்டும் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்ற அந்த பொசிஷனை மட்டும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டைரக்ஷன் வித்தவுட் டைரக்ஷன் பேஸஸாக இருக்கக்கூடிய பொசிஷனை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அந்த மேக்னிடியூட் வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லையா. தட் இஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதுக்கான மேக்னிடியூட் வேல்யூஸ். ஸோ அது பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதலாம், 3Dயில் எழுதும்போது எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர் அப்படிங்கிறது. P அப்படிங்கிறது ஆர்டினேட் 3 ஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது 3D. அப்போது அந்த டைரக்ஷன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் அ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். அந்த இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஒரு பிளேன். அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் நம்ம XY அப்படிங்கிற ஒரு பிளேனை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போது இந்த XY இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் XY அப்படிங்கிற இந்த பிளேனை மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு பிளேனில் இப்போது போலார் கோஆர்டினேட் பிளேன் அப்படின்னா XY அந்த பிளேனில் பாயிண்ட் சொல்லும்போது எக்ஸ் கமா ஒய்ங்கிறத மட்டும் சொல்லும். கார்ட்டீசியன் சொல்லும்போது எக்ஸ் கமா ஒய்ங்கிற அந்த 2 ஆக்சஸை மட்டும் சொல்லிங்கன்னா அது பிளேனுக்கு டேர்ம் சொல்லும். அந்த பிளேனில் பர்டிகுலர்லி பிளேன் என்ன போலார் கோஆர்டினேட்ஸ் பிளேனில் நம்ம போலார் ஃபார்ம் சொல்கிறோம். அப்போ போலார் ஃபார்ம் அப்படின்னா என்ன இருக்கணும், இந்த பர்டிகுலர் பிளேனில் போலார் ஃபார்ம் அப்படி சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ போலார் ஃபார்ம் மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும், இன் போலார் ஃபார்ம்னா திஸ் இஸ் அ ரேடியஸ் சொல்லணும் அண்டு ஆங்கிளை டிஃபைன் பண்ணணும். ஆங்கிள் இருக்கணும் அண்ட் ரேடியஸ் இருக்கணும், தீட்டா இருக்கணும் அண்ட் ரேடியஸ் ஆர் இருக்கணும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸோ பிளேன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் P
can be described by the coordinates in r, theta. r அப்படிங்கிறது என்னன்னா ரேடியஸ் வேல்யூ, தீட்டாங்கிறது ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது போலார் அப்படின்னா போலார் ஃபார்ம் அப்படி, கார்டேஷியன் ஃபார்ம்னா x, y அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிளேன் சொல்லும்போது x, yன்னு சொல்லணும்னா தட் இஸ் அ பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். கார்டேஷியன் ஃபார்மாக சொல்கிறீங்க. அதே பிளேனில் போலார் ஃபார்மேட்டை சொன்னீங்க அப்படின்னா போலார் ஃபார்மோட பேராமீட்டர் என்ன சொல்கிறோம், r, தீட்டாங்கிறது தான் போலார் ஃபார்மோட பேராமீட்டர் r, தீட்டா. r என்ன சொல்லுவோம், that is the angle, sorry, r அப்படிங்கிறது that is the magnitude value of the given position vector, that is r means the position, magnitude of the position vector, that means the magnitude value, that means radius அப்படின்னு நம்ம சொல்லுவோம், that is a radius. இது circular region இருந்ததுன்னா, அப்போ அந்த பிளேனில் ஒரு சர்க்குலர் ரீஜனாக இருந்ததுன்னா அதை நம்ம ரேடியஸ் சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது அது பொசிஷன் வெக்டரோட மேக்னிடியூட் வேல்யூஸ் நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக ஆர் அப்படிங்கிறது இஸ் எ மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் த பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறத ஆர் சொல்கிறோம். இப்போது இன்கேஸ் இதை கொடுத்துருக்க பிளேன் XY பிளேனில் ஒரு சர்க்குலர் மோஷனாக கொடுத்துச்சு, அந்த பொருள் வந்து இந்த பொருளுக்கு மூவிங் த சிஸ்டம் இந்த சர்க்குலர் மோஷனாக இருந்ததுன்னா, அந்த மோஷனுங்கிறது ஒரு சர்க்குலர் மோஷனாக இருந்தது அப்படின்னா அப்போ தட் இஸ் ஆருங்கிறது மீன்ஸ் த ரேடியஸ் அப்படிங்கிற ஆருங்கிறது ரேடியஸ், தீட்டாங்கிறது ஆங்கிள் வேல்யூ. இஸ் கால்ட் எ பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ். த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் P can be described the coordinates r, theta is called a plane polar coordinates. அதை நம்ம என்ன சொல்லணும், பிளேனில் XY பிளேனில் இன்னும் போலார் ஃபார்மேட்டில் சொன்னீங்க அப்படின்னா x, y அப்படின்னா பிளேன் கார்டேஷியன் கோஆர்டினேட்ஸ் சொல்லலாம். அதே பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ்னால் r, theta அப்படின்னு. பிளேன்னா தட் இஸ் 2Dயில் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும், 2 ஆக்சஸ் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பிளேன். ஓகேவா? அப்போது தட் இஸ் x, r, theta is called a plane polar coordinates. The rectangular of coordinate of point P or x, y, அந்த ரெக்டாங்குலர் பாயிண்ட், இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஒரு ரெக்டாங்குலர் ரீஜனாக எழுதுகிறோம், அந்த ரீஜனில் x, yங்கிறது ரிலேஷன்ஸ் கனெக்டட். இப்போ அந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த x, y இந்த கார்டேஷனை போலாரோட எப்படி கம்பேர் பண்ண போகிறோம், த ரிலேஷன் கனெக்டிங் டு தி கார்டேஷன் டு தி போலார் ஃபார்ம், அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கார்டேஷியன் ஃபார்மில் ஒரு பிளேனுக்கு சொல்லியிருப்போம் x, yன்னு சொல்கிறோம். அதுவே போலார் ஃபார்ம் அப்படின்னா r, தீட்டான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் இப்போது எக்ஸ் ஆக்சஸில் இது ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ்னால் காஸ் தீட்டா இருக்குது, ஒய் ஆக்சஸ்னால் சைன் தீட்டா நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆருங்கிறது ஆர் ரேடியஸ் ஆர் இருக்குது. இப்போ நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் அந்த ஃபார்மேட்டை சொல்ல போல எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ ஆர் காஸ் தீட்டா, பாருங்கள் இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ரேடியஸ் இருக்குது, ஆர் ரேடியஸ் இருக்குது, angle of xங்கிறது cos theta. அப்போ x is equal to r cos theta and y is equal to r sin theta. அப்போ x, yங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டீசியன் டேர்ம்ஸாக என்ன சொல்கிறோம், r and theta பேஸஸ் சொன்னீங்கன்னா அது போலார் ஃபார்மாக சொல்லலாம். that is x is equal to r cos theta and y is equal to r sin theta அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா போலார் கோஆர்டினேட்டோட ஃபார்ம். ஓகேவா? அப்போ ரெண்டையும் போலார் கோஆர்டினேட்டு கார்டீசியன் ஃபார்மை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்ம் x is equal to r cos theta and y is equal to r sin theta அப்படிங்கிறதா பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம ரிசல்டன்ட் வேல்யூஸை சொல்லணும். இதுலேருந்து நம்ம மேக்னிடியூட் எப்படி சொல்லலாம், மேக்னிடியூட்னா தட் இஸ் ரேடியஸ் ஆர் வேல்யூஸ் எப்படி சொல்லலாம், ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆர் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி லோயர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிக்கும்போதே நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா, ஆருங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் அப்படி ஸ்கொயர் பண்ணுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஒய்யை ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரெண்டும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா, ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்துருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 ஆகிடும். இந்த 1 into r square that is r square. r square is equal to என்ன சொல்லலாம், that is x square plus y square, that is magnitude of the given in a polar form அப்படின்னு நம்ம சொல்லலாம். theta that is a magnitude rங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். தீட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம், theta is equal to tan inverse of y by x, absolute value of y divided by absolute value of x அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜென்ரலி இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம ஆர்கியூமெண்ட் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். மேக்னிடியூட் தட் ஆர்கியூமெண்ட் வேல்யூஸ், இந்த ஆர்கியூமெண்ட் வேல்யூஸை குவாட்ரண்டட் பேஸஸாக நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், குவாட்ரண்டட் பேஸஸாக எப்படி மாறும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் ஒன் கைண்ட்லி இது ஆங்கிள் ஒன்லி, நம்ம இந்த ஆங்கிள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் அ போலார் கோஆர்டினேட்ஸ், பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னா என்ன, சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்ஸ், சிலிண்டரிக்கல் அப்படின்னா அந்த ஷேப்ஸ் எப்படி இருக்கணும் இல்லையா, இப்போ சிலிண்டரிக்கல் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு
ஸோ both z top to bottom அங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் பேஸஸாக இருக்கும். ஸோ ரொட்டேட் வித் இது கர்வ் லைன்ஸாக இருக்கும். இந்த கர்வ் லைன் பேஸஸாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் சிலிண்ட்ரிக்கல். இப்போ அதில் நமக்கு n டைமென்ஷனில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் எப்படி ஒரு சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் எப்படி அதோட ஆர்டினேட்ஸை நம்ம ஒரு பாயிண்ட் எப்படி லொக்கேட் பண்ணி அதுலேருந்து எப்படி ஜெனரலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு 3Dயாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3Dயில் ஆக்சஸ் இப்போ கொடுத்துருக்க அந்த சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் எக்ஸ் ஒய் இசட் பாருங்கள், இதுதான் z ஆக்சஸ், இது x ஆக்சஸ். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் டைப்பை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா சிலிண்டர். ஸோ இதோட ஆக்சஸ் பாருங்கள் x ஆக்சஸ் y. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டேர்ம் தான் y z. இப்போ லென்த் பிரெத் நம்ம சொல்கிறோம் அந்த பேசஸ் சொல்லும்போது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் சொன்னது. கன்சிடர் பாயிண்ட் P having a radius is a vector or the point P can be specified in whether using a set of the cylindrical coordinates ஒரு set of point அப்படி தரோம்னா rho, pi, z அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரோ அப்படிங்கிறத தட் இஸ் அந்த பர்டிகுலர் சிலிண்ட்ரிக்கல் டேர்மில் நமக்கு எப்படி இருக்கும் டாப், அந்த சிலிண்ட்ரிக்கலில் டாப்பும் பாட்டமும் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிள் பேஸஸாக இருக்கும். சர்க்கிள் பேஸஸ்னால் தட் இஸ் ரேடியஸ். இப்போ ரேடியஸ்னால் ஒரு டேர்ம் சொல்லியிருப்போங்க போத் சைடு இருக்கிறதுனால அதை நம்ம ஆறுன்னு சொல்லாமல் ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. பை அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் பேஸஸை சொல்லக்கூடிய டேர்ம். ஆங்கிளை தான் நம்ம சொல்லுவோம். அங்கே ஆங்கிளுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருப்போம் சிங்கிள், அங்கே கொடுத்துருக்கதை ஒரு சிங்கிள். இப்போ கொடுத்துருக்க ஆர்டினேட் பேஸஸை சொல்லணும். இங்கே வந்து கர்வ் லைனில் இருக்கிறதுனால அதை பையன்னு சொல்கிறோம். இசட்டுங்கிறது அனதர் கோஆர்டினேட்ஸ். ஒரு 2 கோஆர்டினேட்குள்ளே பேசுகிறீங்க, ஒரு கோஆர்டினேட்ஸுங்கிறது ஐடியலாக இருக்கிறதுனால அனதர் கோஆர்டினேட்ஸ். இது யூசிங் த செட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எப்படி சொல்லலாம், ரோ, பை, z அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ த ஆர்டினேட்ஸ் ரோ இஸ் கால்டு. அப்போ ரோங்கிறது என்னென்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ரேடியஸ். அப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா 2D இது பிளேனாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரேடியஸ் சொல்லணும். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் இன்னொரு ஆக்சஸ் மேலே இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெக்டட் மீன்ஸ் சார் ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த டைரக்ஷன்ஸுங்கிறது இதோட இமேஜ். இப்போ இந்த டைரக்ஷனோட பொசிஷன் ப்ரொஜெக்டடாக இருக்குது, இந்த டேர்ம் இதோட ப்ரொஜெக்டடாக இருக்குது. ப்ரொஜெக்டட் மீன்ஸ் அதோட இமேஜுங்கிறது ஒரு ஃபார்முங்கிறது இன்னொரு ஆக்சஸ் மேலே டைரக்ட் பண்ணிச்சு. இதோட ஆக்டிங் த அனதர் ஆக்சஸ் ஓட ஒர்க்கு இருந்ததுன்னா தட் இஸ் அ ப்ரொஜெக்டட் அப்படின்னு ப்ரொஜெக்ஷன்ஸ். அந்த ப்ரொஜெக்ஷன் ஆக்ஷனாக இருந்ததுன்னா தட் இஸ் அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் ரேடியஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோன்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ரேடியஸ் அப்படின்னு ஆறுன்னு சொல்கிறோம். ஸோ பிளேனுக்கு நம்ம இங்கே சிலிண்ட்ரிக்கல் டைப் சொல்லும்போது ரோ நம்ம சொல்கிறோம். தட் இஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த ரேடியஸ் இஸ் அ வெக்டர் வி. அதே தான் ரேடியஸோட வேல்யூஸ் தான் இன்னும் ப்ரொஜெக்டட். ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஆக்சஸ்லேருந்து இன்னொரு டைமென்ஷன் ப்ரொஜெக்ட் ஆகுது. அது மேலே இதோட ஆக்சஸ் இதோட ஒர்க் வந்து இன்னொரு இமேஜ் ஆஃப் வேல்யூஸாக நம்ம செய்யுது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம அதோட வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் த ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். That is rho is a projection of the radius vector r on the xy plane. இந்த xy planeல ஒரு இங்கே xy இது x plane இது y plane எடுத்துக்கிறோம். இப்போ இதோட ஆக்சஸாக இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும், இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கே, இதோட ப்ரொஜெக்ஷன் இமேஜ் அதோட இமேஜ்ங்கிறது சொல்கிறோம் இல்லையா. தட் இஸ் xy plane the projections அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லலாம். அந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம xy பிளேன் அப்படிங்கிறனால xyங்கிறதா நமக்கான டேர்ம்ஸ் ஆர்டினேட் சிஸ்டம் தெரியலையோ கார்ட்டீசியன். அப்போ எக்ஸுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ காஸ் பை அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரோ சைன் பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இசட் இஸ் ஈக்குவல் டு சேம் ஹைடில் அப் த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் இதே பேசிஸ் தான் நமக்கு நம்ம போலார் ஃபார்ம் பார்த்தோம். அதே ப்ராசஸ் தான். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரோ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரோ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பைன்னு சொல்கிறோம். இதை சம் பண்ணும்போது நம்ம என்ன கிடைச்சிருக்கோம், தட் இஸ் ரோ ஸ்கொயர் காமனாக எடுத்துகிறோம். சைன் ஸ்கொயர் பை ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பையோட வேல்யூ 1 இன்ட்டு ரோ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அங்கே ஆர் ஸ்கொயர் பார்த்தோம், இங்கே ரோ ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ அந்த பை இங்கே நம்ம அதே பார்த்து தான் பை அங்கே என்ன சொல்கிறோம்னா ஆங்கிள் தீட்டா, இங்கே நம்ம பைன்னு சொல்கிறோம். பை இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் y by x. ஸோ அதே சேம் ப்ராசஸ் ஒரு டைரக்ஷன்ஸாக நம்ம ஐடியா வச்சுட்டு ரிமைன் 2 டைமென்ஷனை வச்சு நம்ம எப்படி ஒரு ஆக்சஸாக எடுத்துக்கிறோம். இப்போ xy பிளேன் எடுத்துக்கிறோம், அப்புறம் yz பிளேன், zx பிளேன் ஒரு பிளேனுக்காக கால்குலேட் பண்ணி தான் நம்ம இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம இதுக்கான ஏரியா பேலன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சிஸ்டம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா. ஒரு கோஆர்டினேட்ஸ் ஐடியலாக ரிமைனிங் 2 கோஆர்டினேட்ஸ் ஆக்சஸபிள் ஏதாவது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ஆர்டினேட் கால்குலேட் பண்ணும்போது இங்கே 2 எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸஸ் மட்டும் தான் இருக்கும். இசட் கோஆர்டினேட்டுங்கிறது விசிபிள் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கன்சிடரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இதோட பேசிஸாக கால்குலேட் பண்ண தான் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸ்பெரிக்கல் அப்படின்னா தெரியும் இல்லையா,
that is a spherical ball, sphere, ball அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பால் இது எல்லாமே ஸ்பெரிக்கல். அதில் போலார் ஃபார்மேட்டை நம்ம சொல்லுவோம். XYZங்கிறது தான் அதுக்கான குவாட்ரேட் சொல்கிறோம். அதில் எப்படி ஒரு போலார் ஃபார்மை இன்சர்ட் பண்ண போகிறோம். XYZ அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்பெரிக்கலோட கார்ட்டீசியன் ஆர்டினேட் சொல்கிறோம். அது எப்படி போலார் ஃபார்மேட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, the spherical polar coordinates of a point P having a radius of the vector R, இது கொடுத்துருக்கிறது ஒரு 3D டைமென்ஷன். ஒரு பாலுங்கிறது நம்ம 3D டைமென்ஷனாக தான் இருக்கும். இதில் XYZ எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள். X is equal to R sin theta into cos pi and Y is equal to R sin theta into sin pi. Z is equal to R cos theta. Z is equal to R cos theta. இப்போ இந்த இடத்துல தான் Z is equal to இந்த ஆக்சஸ் Z எடுத்துருக்கும் போது ரேடியஸ் R இருக்குது, ரேடியஸ் R இருக்குது, இங்கே cos theta இருக்குது. இந்த இடத்துல ஆக்சஸ் வித் நம்ம Y ஆக்சஸ் அண்ட் Z ஆக்சஸ் எடுக்கும்போது இதுவும் இந்த ஆங்கிள் ஆஃப் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக சைன் தீட்டா தான் இருக்குது. அகெயின் அனதர் ஒரு கான்செப்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிளில் காஸ் பை சைன் பை நம்ம டைரக்ஷன்ஸாக எழுதுகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் பை அந்த ஃபார்மேட். திஸ் இஸ் அ spherical polar coordinates. Spherical polar coordinates எப்படி எழுதுறோம்னா, x is equal to r sin theta cos pi and y is equal to r sin theta sin pi and z is equal to r cos theta அப்படின்னு சொல்கிறோம். This is a spherical polar coordinates. So this is a coordinate system. இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், general coordinate systemனா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம general coordinate system. What means the general coordinate system? ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜி பேசிஸ் ஆகட்டும், நியூட்டன் லா பேசிஸ் ஆகட்டும், அந்த பார்ட்டிக்கல் மூவிங் சிஸ்டம் வந்து நம்ம எனர்ஜி பேசிஸாக கொடுக்கும்போது அந்த பார்ட்டிக்கல் எப்படி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவிங் சிஸ்டம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா, அந்த இண்டிபெண்ட் வேவ் கன்ஸ்ட்ரைன்ஸை பேஸ் பண்ணியிருக்கா, அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை பேஸ் பண்ணி சொல்லும்போது எத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸ், எவ்வளோ ப்ரெஷர் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுக்குறீங்க, அதை எப்படி கன்ஸ்ட்ரைன் ஈக்குவேஷன்ஸை எழுத முடியாது, அது எப்படி அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது, எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அப்படிங்கிற சிஸ்டத்தை பற்றி பேசும்போது தான் அதோட ஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம பேச முடியும். தட் இஸ் எ ஜென்ரல் கோஆர்டினேட் சிஸ்டம். திஸ் இஸ் ஜென்ரல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன இருக்கணும், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, நம்ம ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் தி சிஸ்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ n பார்ட்டிகல்ஸ் மூவிங் சிஸ்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, என் சிஸ்டமில் n பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃப்ரம் தி கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிகேஷன்ஸ் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரம் தி கன்ஸ்ட்ரைன்ஸ் we require to the total of 3 independent coordinates. டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா, டைமென்ஷன் வந்து 3D அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் 3. அதனால தான் 3 நம்ம எடுத்துக்கிறோம். 3n 3 dimensions of n particles அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் a 3n independent coordinates to describe its configurations of completely. அப்போ அதை நம்ம 3n அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இதில் நடத்தக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மூவிங் இந்த ஸ்பேஸஸில் ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் சிஸ்டம் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா 3 டைமென்ஷன்ஸில் n பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். வித் கன்சைன் பேஸஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை நம்ம எப்படி நம்ம கான்ஃபிகரேட் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. there are k constraints. அப்போது டோட்டலாக நம்ம 3n இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு கேட்குறாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன கன்ஸ்ட்ரைன்டு ஃபார்மேட் அப்படின்னா, கன்ஸ்ட்ரைன் கேட்கும்போது 3n மைனஸ் கேன்னு சொல்லலாம். வித்தவுட் non-holonomical constraints, non-holonomical constraint இருக்கும்போது, இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் இன்இக்வாலிட்டியாக இருக்கும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ணவே மாட்டோம். நாட் ஏ டிஃபரன்ஷியபிள் இன்டெகிரபிள் இருக்கிறதுனால அப்போ 3n, அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 3n டேர்ம் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 3n இண்டிபெண்ட். ஹோலோனாமிக்கல் நான்-ஹோலோனாமிக்கல் சொல்லும்போது, பர்டிகுலரைஸ் பண்ணும்போது 3n, ஹோலோனாமிக்கலாக சொல்லும்போது 3n மைனஸ் கே, அப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான்-ஹோலோனாமிக்கலாக இருக்கும்போது 3n பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கலாம். ஓகே, the total of 3n independent coordinates to describe the configurations completely. There are the k constraints. அப்போது ஹோலோனாமிக்கல் constraints. அப்போ k constraints மீன்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹோலோனாமிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ k constraints of the type. அப்போ k constraints எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோலோனாமிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸை எப்படி நம்ம ஜென்ரல் ஃபார்மாக எழுத முடியும், தட் இஸ் f of s மீன்ஸ் constraints or quantity, constraints 1, constraint 2 clear space la f s of r1 r2 etc or n particles irukku nama sollirukom illaya, that is n particle, that is rn, t
கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு ஆல்ரெடி நமக்கு கன்சைன் அப்படின்னா கோஆர்டினேட்ஸும் அந்த டைமை பேஸ் பண்ணது தான் நமக்கு ஹோலோனாமிக்கல் கன்சைன்ஸ் நம்ம சொல்லலாம். ஹோலோனாமிக்கல் கன்சைன் அப்படின்னா என்ன இருக்கணும், ஆர் கோஆர்டினேட்ஸும் டைமும் இருந்தால் மட்டும்தான் அதுதான் ஹோலோனாமிக்கல் கன்சைன்ஸ். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோலோனாமிக்கல் கன்சைன்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது எஃப்எஸ் ஆஃப் R1 R2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா Rn, T அப்போது ஹோலோனாமிக்கல் கன்சைன்ஸை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஹோலோனாமிக்கல் ஹோலோனாமிக்கல் கன்சைன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எஃப்எஸ் ஆஃப் R1 R2 R3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா Rn, T இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஸ் மீன்ஸ் அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் எஸ்ங்கிறது 1 2 3 இது ரியல் நம்பர் வித் கே கன்சைன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போது கன்சைனோட குவான்டிட்டி எத்தனை கன்சைன்ஸ் எடுக்கிறோமோ அது எஸ் மீன்ஸ் கன்சைன் குவான்டிட்டி ஆஃப் த கன்சைன்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? Now the system has only 3n minus 3n - k. The system has only 3n - k. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல 3n - k, very important point. The consign has 3n - k independent coordinates. அப்போ independent coordinates இருக்குது. ஒரு சிஸ்டம் நமக்கு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் சொல்லும்போது ஹோலோனாமிக்கல் கன்சைண்டாக இருந்தது அப்படின்னா ஹோலோனாமிக்கல் கன்சைன்ஸில் டிகிரி அப்போது இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஹோலோனாமிக்கல் கன்சைனில் இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும், எத்தனை கன்சைன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? then our system has only a 3n - k independent coordinates or degrees of freedom அப்படின்னு நம்ம சொல்லலாம். டோட்டலாக ஹோலோனாமிக்கல் கன்சைனாக இருக்கும்போது நமக்கு என்னவா இருக்கணும், கன்சைன்ஸுங்கிறது ஃபைனட் நம்பர் ஆஃப் கன்சைன்ஸ் இருக்கும், ஃபைனட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ n பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 particles 1 கன்சைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 particles 1 கன்சைன்ஸ். 2 particle means n means 2. அப்போ 3 × 2 6. Conscience is 1 அப்படின்னா 6 - 1 is 5. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், அப்போ 5 வேயில் நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். இண்டிபெண்ட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிகேட்டட் இல்லாமல் 5 வே ஆஃப் கோஆர்டினேட்டில் நீங்கள் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ரஃபாக சொல்லக்கூடிய ஆக்சஸ். ஸோ இதுதான் ஆர்டினேட்ஸ்னு 1 2 3 இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் பேஸஸாக கொடுத்து எப்படி ஆர்டினேட் சிஸ்டமாக டிஃபைன் பண்ண முடியும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி ஃபைன் பண்ணுறோன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்னு கேட்டாலும் சரி, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னாலும் சரி, பாசிபிள் ஆஃப் ஆன்சர் என்ன சொல்லலாம், 3n - k சொல்லலாம். n மீன்ஸ் பார்ட்டிகல்ஸ். n அப்படிங்கிறது என்ன சொல்லும், பார்ட்டிகல்ஸ். n பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். k மீன்ஸ் கன்சைன்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் கன்சைன்ஸ் தான் நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம். These 3n - k independent coordinates represented by the variables. அப்போ 3n - k independent variable நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு வேரியபிளாக மீன் பண்ணிக்கிறோம். 3n - k ஒரு ஜென்ரல் கோஆர்டினேட்ஸில் 3n - k இண்டிபெண்ட் ஆர்டினேட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம், இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. அப்போ ஜென்ரலாக அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு பார்ட்டிகல் மூவிங் சிஸ்டமில் எத்தனை இண்டிபெண்ட் ஆர்டினேட்ஸ் இருக்குது, 3n - k இண்டிபெண்ட் ஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டினேட்ஸை நம்ம என்ன சொல்லணும், ஒரு வேரியபிளாக மீன் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஆர்டினேட்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு வேரியபிளாக மீன் பண்ணிக்கிறோம். ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு அந்த மாதிரி வேரியபிளாக மீன் பண்ணிக்கிறோம். These 3n - k the independent coordinates represented by the variables. அப்போது கொடுத்துருக்கக்கூடிய இப்போ இண்டிபெண்ட் ஆர்டினேட்ஸ் எத்தனை இருக்குது, அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அந்த ஸ்பேஸ், இப்போ நீங்கள் எடுத்துக்கூடிய மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸில் எத்தனை இண்டிபெண்ட் ஆஃப் சிஸ்டம், ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தது ஒரு ஸ்பேஸில் எத்தனை டைம் என்னென்ன டைரக்ஷன்ஸில் இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஆர்டினேட் பேஸஸாக மூவ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த மூவ் ஆகக்கூடிய ஒரு டைரக்ஷன்ஸ் ஆஃப் டேர்மையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளாக நம்ம மீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு வேரியபிளாக மீன் பண்ணிக்கிறோம். அதுதான் சொல்லியிருக்கோம், இந்த 3n - k the independent ordinates represented by the variable. அதை என்ன எடுத்துக்கணும், வேரியபிளாக எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா that is q1 quantity basis, q1 q2 q3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எத்தனை இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, 3n - k இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் q1 q2 q3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 3n - k அப்படிங்கிற quantity of variables நம்ம define பண்ணுறோம். These are called generalized coordinates. அந்த q1 q2 q3 அப்போ independent coordinates பேஸ் பண்ணி அந்த இண்டிபெண்ட் எத்தனை ஒரு ஸ்பேஸ் ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ், அது ஒரு ஸ்பேஸில் நம்ம எடுத்துக்கூடிய அனலைசேஷனில் ஒரு எத்தனை பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது, இண்டிபெண்ட் கோஆர்டினேட்டில் மூவ் ஆகுது. ஒரு பார்ட்டிக்கல் வந்து n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஸ்பேஸில்
இண்டிபெண்ட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் பேசிஸில் மூவ் ஆகக்கூடிய சிஸ்டம் எத்தனை இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகளில் அது மூவ் ஆகுது அப்படின்னு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோம். அந்த ஒரு குவான்டிட்டியை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளாக மீன் பண்ணிக்கிறோம். அந்த மீன் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அதை மீன் பண்ணக்கூடிய வேரியபிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இந்த Q1 Q2 Q3 எக்ஸெட்ரா Q 3n minus k is called a generalized coordinates. அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா தெரியுது. அப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அந்த வேரியபிள் அந்த இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிளை இண்டிபெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வேரியபிளாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த வேரியபிளை சொல்லக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டை நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ண முடியும், எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என் அனலாக் வித் கம்பேர் தட் இஸ் அனலாக்னா கம்பேர் பண்ணுறோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது. அதை கம்பேர் வித் தி கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைம் டெரிவேட்டிவ்ஸ். நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எதுக்கு கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸுக்கும் டைம் டெரிவேட்டிவ்க்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன் அனலாக் வித் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைம் டெரிவேட்டிவ்ஸ். டைம் டெரிவேட்டிவ் மீன்ஸ் கொடுத்துருக்க வேரியபிளை டைம் டெரிவேட்டிவ்னா கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிளை நம்ம டைமை பொறுத்து டெரிவேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஒரு பொருள் மூவிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் அங்கே நடக்குது. ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த வெலாசிட்டின்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் டைம் டெரிவேட்டிவ்ஸ். அப்போ டைமை பொறுத்து நம்ம டெரிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம்னா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்த ஒரு சிங்கிள் டைம் டெரிவேட் பண்ணுறோம். டைமை பொறுத்து ஒரு டைம் டெரிவேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேரை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வேரியபிள் பர்டிகுலர் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வேரியபிளை நம்ம ஒரு டைமை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். தட் இஸ் வெலாசிட்டி மோட். வெலாசிட்டி அப்படின்னா ஸோ வேரியபிளுக்கு மேலே சிங்கிள் டாட் இருந்ததுன்னா வெலாசிட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, தட் இஸ் Q1 டாட் Q2 டாட் எக்ஸெட்ரா இஸ் or called the generalized velocity. அப்போ generalized coordinate நீங்கள் டைம் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி நீங்கள் டைம் டெரிவேட்டிவ் பேஸஸாக டெரிவேட் பண்ணிங்க அப்படின்னா generalized coordinate வேரியபிள்ஸை டைம் பேஸ் பண்ணி நீங்கள் டெரிவேட் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் டேர்ம் ஆஃப் டெரிவேட்டட் ப்ராசஸுக்கு பேர் தான் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்போ Q டாட் Q2 டாட் Q3 டாட் எக்ஸெட்ரா Q3n minus k எத்தனை வேரியபிள் இருக்குது, 3n minus k இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போது அத்தனை வேரியபிள்ஸை நம்ம டைம் பேஸ் பண்ணி நம்ம டெரிவேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கிறோம். அப்போது டோட்டலாக நமக்கு ஒரு ஸ்பேஸில் n பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த n பார்ட்டிகல்ஸ் எப்படி அந்த பார்ட்டிகல்ஸ் மூவிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது அந்த n பார்ட்டிகல்ஸில் எத்தனை இண்டிபெண்டன்ட் ஆர்டினேட்ஸ் பேஸஸாக மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற சொல்லும்போது வித் கன்சைன் பேசஸ் வித் ஹோலோனாமிக்கல் கன்சைனாக சொல்லும்போது அப்போ எத்தனை கன்சைன்ஸ்குள்ளே எந்த பவுண்டரி ரெஸ்ட்ரிகேஷன்ஸ்குள்ளே அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது டோட்டலாக நம்ம என்ன சொல்கிறோம், இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண முடியும், இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ஆர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா 3n. ஏன்னா 3 டைமென்ஷன் தான் சொல்கிறோம், 3n minus k சொல்கிறோம். அப்போது 3n minus k தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் 3n minus k இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பேஸ் கவ்வில் 3n minus k இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. அப்போ இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அந்த டேர்மை நான் என்ன சொல்கிறேன், இண்டிபெண்டன்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸை நம்ம வேரியபிளாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த வேரியபிளை நம்ம Q1 Q2 Q3 எக்ஸெட்ரா Q எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிளோ எத்தனை இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கோ அத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மேக் பண்ணுறோம். அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் சொல்கிறோம். அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை தான் நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் சொல்கிறோம். அந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் வேரியபிளை நம்ம டைமை பொறுத்து நம்ம ரெஸ்பெக்ட் டைமை பொறுத்து நம்ம டெரிவேட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டிஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ஆல்ரெடி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் செப்பரேட்டாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, அதை எப்படி நம்ம அந்த ஸ்பேஸ்க்காக கான்ஃபிகரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, வாட் மீன் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்டில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் நீங்கள் சொல்லக்கூடிய ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறது சொல்கிறீங்க இல்லையா, அப்போ ஒரு டேர்ம் ஸ்பேஸ் கவ்வில் ஒரு இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்டரில் ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு பார்ட்டிகளும் ஒரு செப்பரேட் வேல தான் மூவ் ஆகுதானா கிடையாது. ஒரு பார்ட்டிகல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இன்னொரு பார்ட்டிகல் என்ன இருக்கணும், அந்த எக்ஸ் டைரக்ஷனில் வேற ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருந்துருக்கலாம். அப்போது கண்டிப்பாக ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறது ஒரு யூனிக்
அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு பாத்துக்கிறது யூனிக்கான பாத்து இருக்குல்ல, இஸ் நாட் யூனிக். அது பாத் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் அதுதான் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் நாட் யூனிக். அண்டர்லைன் இந்த பாயிண்ட். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்காது, உங்களுக்கு ஒரு யூனிக்காக இருக்காது. இண்டிபெண்டன்ட் பாத்துங்கிறது ஒன்று ஒன்றும் செப்பரேட்டாக எந்த ரெஸ்ட்ரிகேட்டட் இல்லாமல் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத் ஒரு பேஸ் கவ்வில் அப்படி ஒரு கவ் லைனாக அப்படி பேஸ் ஆகுது. இன்னொரு பார்ட்டிக்கல்ங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து போகலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பார்ட்டிக்கல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகுது, இன்னொரு பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து மூவ் ஆகுது. ரெண்டு பார்த்துக்கிறது இங்கே கோயின்சைட் ஆனாலும் இது இண்டிபெண்ட்டாக தான் மூவ் ஆகுது, இது டிபெண்ட் பண்ணவும் கிடையாது. அப்போது இதே பார்த்ததா சேம் லைனாக பார்த்ததா எடுக்கிறதுனால இஸ் யூனிக்கான பார்த்த ப்ராடக்ட் பண்ணுதா அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டுங்கிறது யூனிக்கானதாக கொடுக்கல. அப்போது இஸ் நாட் யூனிக் பார்த்ததா இருக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் நாட் யூனிக். they may or may not have the dimension of the length. இதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா, சில இடத்துல நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி அது நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை நம்ம டைம் பேஸஸான டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தே மே நாட் ஹாவ் டைமென்ஷன் ஆஃப் த லென்த் the depending on the ப்ராப்ளத்தை பொறுத்து நம்ம அந்த டைமென்ஷனாக நீங்கள் டைமென்ஷன் ஆஃப் த லென்த்தாக நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டை டைம் ஆன் லென்த் அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஓகேங்களா? திஸ் இஸ் அ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட். நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன பார்க்க போகிறோம். வாட் மீன் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஆல்ரெடி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா சொல்லியிருக்கோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா n பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த n பார்ட்டிகல்ஸில் k கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த k கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்போ 3n - k அப்படிங்கிறத டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறோம் இல்லையா? இதை தான் நமக்கு பார்க்க போகிறோம். a number of the independent ways, ஒரு பார்ட்டிக்கல் is a number of independent ways in which a mechanical system can move without violating of any constraint is called the number of degrees of freedom in a system. The degrees of freedom அப்படின்னா ஸோ ஒரு ஸ்பேஸில் எந்த ஒரு வித்தவுட் வயலேட்டிங் பாயிண்ட், அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஃப்ளோ போயிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்பேஸ் கவில் ஒரு பாயிண்ட் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் போயிட்டே இருக்குது அப்படின்னா எங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இல்லாமல் வித்தவுட் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் தட் இஸ் ஏ வயலேட்டிங் நோ அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் வயலேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த ஒரு பிரேக்கிங் அந்த கார்ட்டீசியன் ஆர்டினேட்ஸில் ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதோட பாத்தில் ப்ரொலாங் த பாத்தை எடுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னா தட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ், எத்தனை இண்டிபெண்டன்ட் வேஸில் போகுதுன்னு சொல்கிறோம். அப்போது n பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன சொல்லுங்க, n பார்ட்டிகல் 3n - k. அப்போது இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் எத்தனை இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கும்? 3n - k இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் நமக்கு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ், எத்தனை இண்டிபெண்டன்ட் வேனா 3n - k இண்டிபெண்டன்ட் வேஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ் இன் விச் அ மெக்கானிக்கல் சிஸ்டம் கேன் மூவ் வித்தவுட் வயலேட்டிங். அங்கே பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது எந்த பிரேக்கிங்கும் இல்லாமல் without violating of any constraint is called the number of degrees of freedom of the system. அதுதான் degrees of freedom in the system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், மினிமம் அதுக்கான நோட் அதில் இருந்து ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஜென்ரலாக ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்பேஸில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் is equal to 3n - k தான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். n means number of particle, k means number of constraints. This is a degrees of freedom அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் சொல்ல போகிறோம். இஸ் த மினிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் in the required to the describe the system is completely when the particles moves in a space it has the 3 degrees of freedom. ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மினிமம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவாக இருக்கணும்? 3ஆக தான் இருக்கணும். ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னா 3n எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறீங்கன்னா மூவிங் சிஸ்டம் சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா? இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 3 அப்படிங்கிறது. மினிமம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவாக இருக்கணும்? பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னாவே இப்போ மினிமம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக 3ஆக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் டிகிரி பாசிபிள், ஸோ நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப் தி சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி when a particle moves. ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னாவே போதும். ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் ஏ ஸ்பேஸ்
it has the 3 degrees of freedom. Degrees of freedom என்னவா இருக்கணும்? அட்லீஸ்ட் மினிமம் 3 ஆகுது இருக்கும். ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆச்சுனாவே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கும்? 3 விட அதிகமாக தான் இருக்குமே தாண்டி 3 விட லெஸராக இருக்காது. ஏன்னா 3 டைமென்ஷனல் வே சொல்கிறோம் இல்லையா? இப்போ 3 டைமென்ஷன்னா என்ன பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா தட் இஸ் ஒரு பார்ட்டிகலாவது மூவ் ஆகுது. அப்போ ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒன்னாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 அப்படின்னு நினச்சி தட் இஸ் 3 மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட், ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் நோட்டில் specific, the degrees of freedom, special conditions. If it is a constraint to move along the space curve, ஒரு constraint move ஆகுது, ஒரு space curveல ஒரு constraint move ஆகுதுன்னு சொல்கிறாங்க. curve, it has only 1 degrees of freedom. ஓகேவா? ஒரு space curveல ஒரு constraint move ஆகுது நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பேஸ் கர்வ் a constraint move along the space curve, it has only 1 degrees of freedom. ஓகேவா? இட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இங்கே இடத்துல ஒரு தட் மீன்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரைனில் மூவ் ஆகுது அப்படின்னா போத் எண்ட் இருக்க மாதிரி நீங்கள் மீன் பண்ணிக்க. எப்படி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது எப்படி 1 ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. இட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு மூவ் அலாங் த ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸில் ஒரு கர்வ் பேசிஸ், ஒரு கர்வ் லைனாக நமக்கு ஒரு மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக போத் அந்த கர்வ் லைனுக்கு எத்தனை போத் எண்ட் இருக்கு இல்லையா? 2 எண்ட் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னா சிங்கிள் பார்ட்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3n இருக்குது, அப்போது 3nக்கு மேலே 1 கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஞாபகம் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை தான் சொல்கிறோம் இந்த இடத்துல. அது மீனிங், அது டேரக்ட் மீன் கிடையாது. அப்போது n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் 1 எடுத்துக்கிறோம். அப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரைனோட ஒரு கர்வ் பேசிஸாக இருக்குது அப்படின்னா அந்த கர்வுக்கு போத் 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது. அப்போது கேங்கிறது கன்ஸ்ட்ரைன்ஸை சொல்கிறோம். அப்போ 2 ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்கிறதுனால அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? தட் இஸ் 3n மைனஸ் கேங்கிறது 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்னங்கிறது 1 எடுத்துக்கோங்க. அப்போ 3 into 1 3 minus 2 that is 1 degrees of freedom is 1 அப்படின்னு இதை ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு செஷன். இட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு தி மூவ் along the space curve, it has only 1 degrees of freedom. இது ஒரு ஸ்டேட், ஒரு derived results. It has a constraint to move along the space curve, it is only 1 degrees of freedom. Whereas the 2 degrees of freedom, it moves a plane. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைமென்ஷன் சொல்கிறோம் இல்லையா? சிங்கிள் டைமென்ஷன் சொல்கிறோம். அப்போது சிங்கிள் டைமென்ஷன் என்னங்கிறது சிங்கிள் டைமென்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மோர் தென் பிளேன் அப்படின்னா 2 டைமென்ஷனல் வே. இப்போ 2 டைமென்ஷனல் வேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது என்னவாக இருக்கணும்? தட் இஸ் டைமென்ஷன் பேசிஸ். ஒரு கர்வ் நம்ம இது சிம்பிளாக எப்படி சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கர்வ் லைன். இப்போ ஒரு கர்வ் லைனுங்கிறது 1 டைமென்ஷனல் தான் சொல்லுவோம். இது கர்வ் லைன் இஸ் 1 டைமென்ஷனல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கர்வ் லைனை ட்ரா பண்ணால் ஒரு கோஆர்டினேட்டில் ஒரு விசிபிள் கண்டென்ட் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கர்வ், ஒரு பெண்ட் ஆஃப் த கர்வ் சொல்கிறோம். அப்போ இது என்ன சொல்லுவோம்? 1 டைமென்ஷனல் கண்டென்ட் சொல்லலாமா? இப்போ 1 டைமென்ஷனலாக தான் நம்ம சொல்லுவோம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 1 சொல்லுவோம். இதே பிளேனாக இருந்ததுன்னா, அப்போ XY பிளேனாக இருந்ததுன்னா எத்தனை டைரக்ஷன்ஸ், எத்தனை டைமென்ஷன் இருக்குது? 2 டைமென்ஷன் இருக்குது. XYங்கிறது 2 டைமென்ஷன் இருக்குது. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 2. பிளேன் அப்படின்னா 2 வித் கர்வ் லைன் வித் சிங்கிள் ட்ராபிள் கண்டென்ட் எல்லாமே 1 டைமென்ஷன் சொல்கிறோம் இல்லையா? தட் இஸ் ட்ராபிள் கண்டென்ட். கர்வுங்கிறது ட்ரா பண்ண இல்லையா? கர்வ் அப்படின்னா ஒரு லைனை ட்ரா பண்ணலாம் இல்லையா? தட் இஸ் 1 டைமென்ஷன் சொல்லலாம். தட் இஸ் 1 டைமென்ஷன் சொல்லணும். இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? இட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு மூவ் அலாங் த ஸ்பேஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 டைமென்ஷனல் வேவபிள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் only 1 degrees of freedom, whereas it has 2 degrees of freedom. It is move the plane. அந்த கர்வுங்கிறது ஒரு பிளேனில் நகர்ந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? பிளேன் அப்படின்னா XY பிளேன் கண்டிப்பாக 2 ஆக்சஸ் 2Dயாக இருக்கும் இல்லையா? பிளேனா 2Dயே சொல்கிறோம். தட் இஸ் அப்போ என்ன இருக்கும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் டைமென்ஷன் இஸ் 2 இருக்குது. XYங்கிறது 2 டைமென்ஷன் இருக்குது. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவாக இருக்கணும்? 2வாக எடுத்துக்க போகிறோம். இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 2. ஓகேங்களா? அப்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்பேஸ். அப்போது அது எப்படி நம்ம அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கான ஸ்பேஸை எப்படி ரெஸ்ட்ரிகேட் பண்ண போகிறோம்? அப்போ கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்பேஸ் எப்படிங்கிறது இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுங்கிறது எப்படி நம்ம ரெஸ்ட்ரிகேட் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ண போகிறோம்? எப்படி அந்த ஸ்பேஸ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ண போகிறோம்? நம்ம எப்படி நம்ம மேக் பண்ணிக்க போகிறோம்? ஓகேவா? ஸோ மேக்கிங் தி ஸ்பேஸ், அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிற சிஸ்டத்தை எப்படி நம்ம மேக் பண்ணிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். We have to see that the configurations of a system can specified is completely by the values of
அப்போ நமக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க 3Dயில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த 3Dயில் அப்போது என்ன 3 டைமென்ஷனல் கண்டென்ட்டை மட்டும் தான் இருக்கணும். டைமென்ஷன் இஸ் a finite number of dimensionல் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம வெக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஸ்பேஸ் கவர் நம்ம finite number of கான்ஃபிகரேஷன் finite number of dimension தான் நம்ம கான்ஃபிகரேட் பண்ணிக்க போகிறோம். அப்போ 3D வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம்னு அர்த்தம். n டைமென்ஷனல். ஸோ அதான் நம்ம n டைமென்ஷனல் அப்படிங்க சொல்ல போகிறோம். டைமென்ஷனுங்கிறது finite number of dimension தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், n is equal to 3n minus k. நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டினேட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அதை அந்த ஸ்பேஸ் கவில் உங்களால் அந்த மூவிங் சிஸ்டத்தை உங்களால் என்ன பண்ண விசுவலைஸ் பண்ணி உங்களால் குவான்டிட்டியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்போது டைமென்ஷன் உங்களுக்கு தெரியாது, n டைமென்ஷனில் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண அனலைஸ் பண்ண முடியும். ஃபைனல் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் ஸ்பேசஸ் மட்டும் தான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் எடுத்துக்கிறோம். n is equal to 3n minus k வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். அப்போ 3n minus kங்கிறத டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ அதுதான் நம்ம டைமென்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ n டைமென்ஷன்ஸ் nங்கிறது என்ன எடுத்துக்கிறோம், 3n minus k. nங்கிறது எத்தனை பார்ட்டிகல் மூவிங் த பார்ட்டிகல் பேசிஸாக சொல்கிறோம் இல்லையா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பேசிஸ். அப்போ n is equal to 3n minus k. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். அப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னால் q1 q2 q3 எக்ஸெட்ரா qn எடுத்துக்கிறோம். இட் இஸ் கன்வீனியன்ட் to think about the n q's. அப்போ n variables நம்ம எடுத்துக்கிறோம். as the coordinate as a point is an n dimensional spaces. அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா n dimensional spaces அப்படின்னு எடுத்துக்கிறோம். n அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், 3n minus k. 3n அப்படிங்கிறது என்ன, 3 அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா ஆர்டினேட் சிஸ்டம். n means a number of particles, k means number of constraints நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்போது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் வித் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் பேஸஸாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வேரியபிள்ஸை எத்தனை வேரியபிள் இருந்தால் தான் அதை நீங்கள் என்ன பண்ணுவோம் கான்ஃபிகரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ n டைமென்ஷன் வேரியபிளை நம்ம கான்ஃபிகரேட் பண்ணி தான் நம்ம சிஸ்டத்தை நம்ம மேக் பண்ண போகிறோம். திஸ் n டைமென்ஷனல் ஸ்பேசஸ் இஸ் கால்டு கான்ஃபிகரேஷன் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைனட் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கிளில் மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கான்ஃபிகரேட் பண்ணிக்க போகிறோம். வித் ஈச் டைமென்ஷன்ஸ் ரெப்ரசன்டட் பை த கோஆர்டினேட். ஒரு டைமென்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மேக்ஸிமம் நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே 3D டைமென்ஷன். 3Dயில் அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ 3 டைமென்ஷன்ஸ் கண்டென்ட்டை எப்படி ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம ஹோலோனாமிக்கலாக நான் ஹோலோனாமிக்கலான்றதை பார்த்துட்டு இதுதான் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன்னா என்ன, லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி டி எலிமெண்ட் பிரின்சிபல்னால் என்ன, ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணலாம், அது ஹாமில்டோனியன் பிரின்சிபல்ஸ்னால் என்ன, ஸோ பாய்சான் ப்ராக்கெட் என்ன, லக்ராஞ்சஸ் ப்ராக்கெட் என்னன்னா இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டோட அடுத்த கண்டென்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனா என்ன, லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனுக்கான டூல் என்ன, லக்ராஞ்சன் வேல்யூஸ் எப்படி சொல்லலாம், அதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, கைனடிக்கல் எனர்ஜினா என்னன்றதை 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevisionias.com.